Welcome July. Welcome July. Welcome July. ஜூலை மாதத்தின் முதல் நாளிலே அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ளவும் இந்த காலை நேரத்திலே ஆண்டவரை தேடி இந்த ஆலயத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கின்றோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் யாவரையும் இந்த ஜூலை மாதத்திலே வருக வருக என்று வாழ்த்தி நான் வரவேற்கின்றேன். இந்த மாதத்தின் பலனாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கின்றார். பாவிகளை தீவினை தொடரும், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும். அல்லேலூயா. நீதிமான்களுக்கு நன்மை பலனாக வரும் என்று சொல்லி மிக அழகாக அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அருமையான பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்திலே அருமையான ரோமருக்கு எழுதும் பொழுது அங்கே பரிசுத்த பவுல் அழகாக அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ரோமர் 6:23 அவர் சொல்லுகின்றார், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். பாவத்தின் சம்பளம் மரணம். இங்க பாவிகளை தீவினை தொடரும் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகின்றார், நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும் என்று சொல்லி நீதிமொழிகளிலே அழகாக அவர் எழுதுவதை நாம் பார்க்கின்றோம். பாவிகளுக்கு தீவிரம் தொடரும். ஆக பரிசுத்த பவுல் எழுதும்போது என்ன எழுதுகின்றார்? பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே மரணம் பாவிகளுக்கு சம்பவிக்கும், ஆனால் நீதிமான்களுக்கோ நன்மை பலனாக வரும் என்று சொல்லி மிக தெளிவாக அவர் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். அதே வண்ணமாக நீங்கள் சங்கீதம் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்திலே அங்கு வாசித்து பார்ப்பீர்கள், தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. தீமை துன்மார்க்கனை கொல்லும். ஆக நீதிமானாய் இருக்கும் ஒருவருக்கு நன்மை எப்படி பலனாக வரும் என்று சொல்லி சொல்லும் பொழுது, நீதிமானை பகைக்கிறவன் குற்றவாளி ஆவான். நீதிமானை பகைக்கிறவன் குற்றவாளி ஆவான். இதை நான் சொல்லுவ பல காரியங்களை நான் சொல்ல முடியும், ஆனால் இது 1ஆம் தேதியாக இருப்பதினாலே காலையிலே அந்த காரியங்களை சொல்ல வேண்டாம் என்று நான் விரும்புகின்றேன். ஒருவன் நீதிமானுக்கு எதிராக ஒரு காரியத்தை செய்தால் அது அவனுக்கு குற்றமாக அது மாறும். அது அவனுக்கு பலவிதமான பிரச்சனைகளிலே கொண்டு போய் அது சேர்க்கும். இது அருமையான சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லிவிட்டு அதே சாலமன் ராஜா நீதிமொழி எழுதும் என்ன சொல்லுகின்றார்? நன்மை பலனாக வரும் நீதிமானுக்கு. ஆக பாவமான காரியங்களை நாம் வெறுத்து விட்டு நீதியான காரியங்களை நாம் செய்யும் பொழுது நன்மை நமக்கு பலனாக வரும். நன்மை பலனாக வரும். இந்த உலகத்திலே எத்தனையோ காரியத்தை நாம் செய்யலாம், ஆனால் நமக்கு திரும்ப அது நன்மையாக வருகின்றதா என்றால், நான் எத்தனையோ நன்மையை செய்தங்க, எனக்கு அவங்க தீமைதான் செய்தாங்கன்னு சொல்லுவதை தான் நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், பலன் என்னவென்றால், நன்மையை தருகின்ற ஆண்டவர். அதான் பலன். ஆண்டவர் தரக்கூடிய ஒரு அருமையான பலன். மனுஷர்கள் ஒருவேளை பலவிதமான காரியங்கள் நமக்கு எதிராக செய்யலாம், ஆனால் ஆண்டவர் நாம் அவருக்கு முன்பதாக நீதிமான்களாய் இருக்கும் பொழுது நன்மையான பலனை தேவன் தருகின்ற ஆண்டவராய் அவர் இருக்கின்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆக தேவனுக்கு உரியவர்களாய் நாம் வாழும் பொழுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும் பொழுது நீதிமான்கள் ஆக்கப்படுகின்றோம்.
ஆக நீதிமான்களாய் நாம் வாழும் பொழுது தேவன் நமக்கு நன்மையை பலனாக அவர் தருகின்றார். The fruit of a righteous or the goodness அப்படின்னு சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். பலன் என்ன? ஒருவேளை ஒரு செடியை நாம் வைக்கின்றோம், நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? அந்த செடியிலே அழகான பூக்கள் வர வேண்டும், நல்ல கனி தர வேண்டும் என்று விரும்புகின்றோம். அப்படிதான் ஆண்டவரும் நாம் அவருக்கு உகந்தவர்களாய் நாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற காரியம் என்ன? நன்மையான காரியத்தை நமக்கு தருகின்ற ஆண்டவராய் இருக்கின்றார். நன்மையான காரியம் இந்த புதிய மாதத்திலே தேவனுக்கு நாம் பிரியமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு தருகின்றார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனத்திலே அங்கு வாசித்து பார்ப்பீர்கள். அங்கே வேதம் கூறுகின்ற வார்த்தை என்னவென்றால், உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள். ஆகவேதான் அந்த காலை நேரத்தில் ஆண்டவர் அந்த அருமையான வாக்குத்தத்தத்தை இந்த திருச்சபை மக்களுக்கு தேவன் கொடுத்திருக்கின்றார். நீங்கள் எல்லாம் நீதிமான்களாக இருப்பதினாலே, இந்த காலை நேரத்திலே ஆண்டவருடைய காரியத்தை தேடி வந்திருப்பதனாலே, நீதியான காரியத்தை நீங்கள் தேடி வந்திருப்பதனாலே, இந்த காலை நேரத்தில் முதலாவது தேவனுடையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள் என்று சொல்லி நீங்கள் அவரை தேடி இந்த ஜூலை மாதம் முதல் நாளிலே அவரை தேடி வந்திருப்பதினாலே ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். ஏசாயா 3:10 இதைதான் சொல்லுகின்றது. அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். இந்த காலை நேரத்திலே நீங்கள் ஆண்டவரை முதலாவது தேடி வந்திருக்கிறபடினாலே அவருடைய இந்த கிரியைகளின் நிமித்தம் பலனை அனுபவிப்பீர்கள். ஆக நம்முடைய கிரியைகளின் நிமித்தம் நம்ம ஆண்டவரை தேடி இந்த காலை நேரத்தில் முதலாவது ஆண்டவருக்கு இடம் கொடுத்து நாம் வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கின்றார்? நமக்கு பலனை அனுபவிக்கும்படியான பாக்கியத்தை அவர் தருகின்றார். ஆகவேதான் நீதிமொழிகள் அழகாக அவர் சொல்லுகின்றார், நீதிமான்களுக்கு தேவன் நன்மையை பலனாக அவர் தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம். நாங்கள் நீதிமான்களாய் இருக்கும் பொழுது நன்மையை பலனாக தரக்கூடிய ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கின்றார். உலகம் ஒரு விதமாக எங்களை பார்க்கலாம், உலகம் 1000 விதமாக எங்களை பார்க்கலாம், ஆனால் நீர் எங்களுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கின்ற ஆண்டவர். உமக்கு முன்பதாக நாங்கள் நீதிமான்களாய் காணப்படும் பொழுது ஆண்டவரே, நீதியான காரியத்தை இந்த காலை நேரத்திலும் நாங்கள் செய்திருக்கின்றோம், உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆகவே நன்மையை நீர் பலனாக தருவீர் என்கின்ற விசுவாசத்துல இந்த ஜூலை மாதம் முழுக்க ஆண்டவரே நன்மையினால் நீர் எங்களை நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த காலை நேரத்திலுமே தேடி வந்த முதல் பிள்ளைகளை நன்மையினால் நீ நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இதுதான் நீர் தரக்கூடிய பெரிய பலன் ஆண்டவரே. This is the fruit that you are going to give to us, Lord, because we have come here to seek the righteous things of you, O Lord. உம்முடைய நல்ல காரியத்தை தேடி, உம்முடைய நீதியான காரியத்தை தேடி இந்த காலை நேரத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம். நன்மையை பலனாக தரக்கூடிய ஆண்டவர், இந்த ஜூலை மாதம் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கின்ற நம்பிக்கையிலே கொடான கொடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். தொடர்ந்து நீர் தாமே எங்களோடு கூட இரும், நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியின் ஐக்கியமும் சமாதானமும் இந்த ஜூலை மாதம் முழுக்க உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, நன்மையை தருவாராக. ஆமென்.